ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக இல்லை நான், பட் இருந்தாலும் இனிமேல் ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் இந்த கப்பால் நெய் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இதில் வந்து ஒரு கப்பு ஆயில் விடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம முதல்ல வந்து கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா போட்டுடலாம். ஒரு பட்டை, இது அது 2 பட்டையாக போட்டுக்கலாம். பட்டை போடுறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், இது வந்து சின்ன ஏலக்காய் தான் இருந்துச்சு என்கிட்ட, அதனால் நான் இவ்வளோ ஒரு 10 ஏலக்காய் போடுறேன். பெருசாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பே லீஃபு அந்த மாதிரிலாம் எந்த ஐட்டமும் இதில் போட வேண்டாம். வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 மட்டும் போட்டிருக்கோம். வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகாவாக போடுறேன். போட்டோடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. பச்சை மிளகா போட்டோடனே கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க. அது வெடித்து இந்த ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா எல்லா இடமும் பிரியாணி கோழியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகும். வெடிக்கிட்டோம் கொஞ்சம். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு வருது. நல்லா கலரே இப்படி மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மாறினது பிறகு வெங்காயம், நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமே இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி உதுத்து விட்டு ஆயிலில் போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் ஃப்ரை ஆக வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடியை போட்டுடுங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் இருப்பாங்க. வெங்காயம் வெந்திருக்கு. இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்குது. மூடி வச்சு இன்னொரு 3 to 4 minutes குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லா ஆனியன்ஸுமே நல்லா வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது வீட்டில் அரைச்சது, ஈக்குவல் குவான்டிட்டி, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சேன். அதனால் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுக்கு தேவைப்படும். ஸோ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஹோம்மேடு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சி பிரியாணிக்கு போடுறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி கெஸ்ட்லாம் யாராவது வராங்க, ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சி போடுங்க. அதோட டேஸ்ட்டே ரொம்ப தனி, பிரியாணியோட வாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. இப்போது வந்து இது பச்சை வாடை, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அதே மாதிரி ஒரு 3 to 4 minutesக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நான் கோழிக்கறி வந்து 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது 1.75 kg. இதில் வந்து நான் கொஞ்சமாக கர்ட், சால்ட், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஒரு 1 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கல் உப்பு போட்டிருக்கேன் அரிசிக்கு. ஸோ அது கூட நம்ம வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு இதில் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் போட வேணாம், பட்டை, ஏலக்காய் அந்த மாதிரி எதுவும் போட வேணாம். இது நல்லா தலைன்னு கொதிக்கணும். அப்போ தான் வந்து அரிசி நம்ம போடணும். இது கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு, கொஞ்சம் பபிள்ஸ் வந்துற ஸ்டேஜ்லாம் போட்டுறாதீங்க. அரிசிலாம் கீழே போய் தங்கி சாகி ஆகிடும். அதனால் நல்லா தலை கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரண்டு வரணும் வெளியில். இந்த மாதிரி நல்லா லூஸ் அவுட் ஆகி வரும்போது நம்ம இந்த கோழி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்து அது உள்ளே போட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம்.
அதனால தான் நான் அதில் வந்து 150க்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெங்காயத்தில் போட்டேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போட்டுட்டு இதோட சேர்த்தே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஆனியன்ஸோட போட்டே வதக்கலாம், பட் இது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 2 நிமிஷம் நல்லா இது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு திறக்க வேண்டாம். தண்ணி பாருங்கள் நல்லா தலை கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் சிக்கனோட கலர் மாறி இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 8 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 2 3 4 5 6 டீஸ்பூனில் தான் நான் மிளகாத்தூள் போடுறேன். நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் கிடையாது. இப்போ அகெயின் இப்போ நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம், பட் இதுவே சரியாக இருக்கும். இப்போ வந்து காரம் நீங்கள் கம்மியாக இருக்குது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிடையாது. இப்போ வந்து இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். அதில் இப்போ வந்து ஆட் பண்ணிடாதீங்க. எப்போவுமே இந்த ஸ்டேஜில் கம்மியாகவே சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு கண்டிப்பாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க. சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். அண்ட் மோரோவர் நம்ம வந்து கர்டு போட்டிருக்கோம், அதனால் அதுலேருந்து நல்லா தண்ணி வரும். நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் பாருங்கள். 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆயிலெலாம் விட்டு எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா இப்படி கொதிக்கும் போதே போட்டுக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பத்தலை, அதனால் ஆல்ரெடி ரைஸில் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஆனால் கவனமாக போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் காரம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் அரிசி நம்ம போடும் போது நல்லா கரெக்டாக வந்துடும். அதனால் இதில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. காரம் உப்பு ரெண்டுமே தூக்கலாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இடையில வந்து சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை மிக்ஸ். தக்காளி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம தயிரெலாம் போட்டிருக்கோம், ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது. இது இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேகும். சிக்கனோட மசாலாவில் வந்து தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த டைமில் நம்ம அரிசி கொட்டிடலாம். வந்து நம்ம தம் போட்டுடலாம். கல் வச்சுட்டு பிரியாணி தேக்ஸாவே இது மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் வந்து கிரைண்டர் கல் அந்த மாதிரி கூட வைக்கலாம். நான் அன்றைக்கி இந்த தண்ணி கூட வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டுட்டு அப்படியே தம் போட விட்டுருங்க. நடுவில் திறந்து பார்த்துடக்கூடாது. திறந்து பார்த்தீங்கன்னா அரிசிலாம் உடஞ்சிரும். அதனால் திறந்து பார்க்காம அப்படியே வச்சுருங்க. இந்த ஆவிலாம் வெளில வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும் அடுப்பை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போது தம் முடிஞ்சு 30 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை இறக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு முதல்ல பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸ்மெல்லு செம்மையாக தூக்குது. லைட்டாக இப்போ இப்படி எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதுக்கு மேலே தம் வைக்க வேண்டாம்.
நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சர்வ் பண்ணும்போது நீங்கள் இப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு. நல்லா அருமையான தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நம்ம வந்து இதை உடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டாம். மறுபடியும் மூடி போட்டு இதே பொசிஷனில் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ நல்லா இன்னும் அந்த சூட்லேயே இன்னும் நல்லா வெந்து நல்லா இது வரும். நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெதுவாக இந்த மாதிரி ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. ஸ்லோவாக இப்படி எடுத்து விட்டுருங்க. மசாலா மட்டும் எல்லாமே எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் சர்வ் பண்ணுறேன். பார்க்கறதுக்கே எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது ரொம்ப. வா, செம்ம ஸ்மெல்லு தூக்குது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி, நான் இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் தம் பிரியாணி பண்ணோன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.